வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்கள் நம்மோடு சூக்குமமாக இணைந்திருந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வணங்கி இணைப்பில் உள்ள அனைத்து மெய் அன்பர்களுக்கும் வாய்ப்பை வழங்கிய ஸ்கை நார்வே அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் சிறப்பாக தவத்தினை வழிநடத்தி கொடுத்த நெசமலர் அம்மா அவர்களுக்கும் எம்முடைய இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம். வாழ்க வளமுடன். அத்வைதம், துவைதம். வேதாந்தத்தில் பார்த்தோம்னா கடவுள், ஆன்மா, பிரபஞ்சம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள உறவை விளக்கக்கூடிய கொள்கை தான் இந்த அத்வைதம், துவைதம்ன்ற தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் பார்க்கும்போது இந்து மத கோட்பாடாக இருக்கிறது. ஏன் நம்ம இப்படி சொல்கிறோன்னா, மேலை நாடுகள்லேயும் தத்துவங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த தத்துவங்கள் வேற மாதிரி இருக்கும். நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் ஆன்மா, அதை பற்றி நிறைய விளக்கக்கூடிய, அதை பற்றின தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் அத்வைதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒன்றுபட்ட நிலை, அதாவது ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் ஒன்று தான் அப்படின்னு விளக்கக்கூடியது அத்வைத கோட்பாடு. சைவ சித்தாந்தத்திலையும் என்ன சொல்வாங்கன்னா, ஜீவனே சிவனாய் இருப்பரேன்னு சொல்வாங்க. அப்போது நம்ம சுற்றி உள்ள உலகம் ஒரு மாயை, உண்மையான நிலையான பொருள் அந்த பிரம்மம் அல்லது இறைநிலை மட்டுமே. ஒரு மனிதன் தன்னை முழுமையாக உணரும்போது அவனும் இறைவனும் ஒன்றேன்னு விளக்கக்கூடியது தான் இந்த அத்வைத கோட்பாடு. அப்போது ஒரு மனிதன் என்பவன் முதல்ல தன்னை அறிந்து கொள்ளணும். அதன் பிறகு தான் யாருன்றதை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். அப்புறம் அதை உணர்ந்து கொள்ளவும் முடியும். இந்த மாதிரி உணர்ந்து கொண்டு தன்னோட மூலத்தை அறிவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியது தான் இந்த அத்வைத கோட்பாடு. இந்த கொள்கையை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆதிசங்கரர். நம்முடைய குருபுரன் அவர்களும் பார்க்கும்பொழுது நமக்கு அத்வைத கோட்பாட்டை தான் நமக்கு உணர்த்துறாங்க. நமக்கு சுவாமிஜி அவர்கள் விளக்கும்போது எல்லையற்ற ஆற்றலுள்ள அந்த இறைநிலை தன்னை அறிந்து கொள்வதற்காக பல பரிணாமங்கள பெற்று தன்மாற்றம் பெற்று இறுதியில் மனிதனாக வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போது மனிதனாக வந்த பிறகுதான் அந்த இறைநிலை தன்னை அறிந்து கொண்டது. அதனால எல்லாவற்றிற்கும் மூலம் இறைநிலை மட்டும்னு நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போது அந்த இறைநிலையை கடவுள், இயற்கை, இறையாற்றல், சுத்தவெளி, காந்தம்னு பல பேர் சொல்லி நாம் அழைக்கிறோம். எல்லாவற்றுக்குள்ளும் அந்த இறை சக்தி தான் இருக்குது. இறைநிலையின் தன்மைகளும் அதுக்குள்ளார இருக்குது. இதையெல்லாம் நமக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க நம்ம அருட்தந்தை. இதுதான் அத்வைதத்தில் வரக்கூடிய முக்கியமான கோட்பாடு. எது மூலமோ அந்த மூலத்தை சார்ந்து நம்மால் மூலத்தோடு இணைய முடியும்ன்ற விளக்கம் கொடுக்கறத கூடியதாக இருப்பது நம்ம அந்த அத்வைத கோட்பாடு. துவைதம் பற்றி பார்த்தோம்னா, துவைதம் அப்படின்னா டுயாலிசம், அதாவது இரண்டுபட்ட நிலை, இரட்டை நிலை, பிளவுபட்ட நிலை. அப்படின்னா அதாவது கடவுள் வேறு மனிதன் வேறு அப்படின்னு சொல்லக்கூடியது துவைத கோட்பாடு. பரமாத்மான்ற கடவுள் வேற, மனிதன் இருக்கக்கூடிய ஜீவாத்மான்னு சொல்லக்கூடியது வேறன்னு விளக்கக்கூடியது தான் இந்த துவைத கோட்பாடு. இதை உருவாக்கியவர் பார்த்தோம்னா மத்துவர்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த பிரபஞ்சமும் இறைவனும் நித்தியமான தனித்தனி பொருள், கடவுள் எப்பவுமே உயர்ந்தவர், மனிதன் அவரோட படைப்பு. மனிதன் இறுதி இலக்கு இறைவனை அடைவது தான். அதற்கு தொண்டு செய்யணும், சடங்குகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த துவைத கோட்பாடு. ஆனால் அத்வைதம், துவைதம் பற்றி நமக்கு நம்ம சுவாமிஜி ரொம்ப எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு முறை ஒரு அன்பருக்கு எளிமையாக தத்துவத்தை விளக்கணும்னு புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க நம்ம அருட்தந்தை. நம்ம அருட்தந்தை இருக்கும் பொழுது ஒரு முறை ஒரு அன்பர் அவரோட தோட்டத்துக்கு இவங்களை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க.
அப்போ அந்த அன்பர் என்ன பண்ணுறாங்க, சுவாமிஜிக்காக பார்த்து பார்த்து தன்னோட தோட்டத்தில் இருக்கிற சுவையாக இருக்க இளநீராக பார்த்து தேடி அதை வந்து வெட்டி கொடுக்குறாங்களாம். இளநீரை அருந்துட்டு சுவாமிஜி சொன்னாங்களாம், அடடா இந்த கடல் நீர் என்ன சுவையாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட அன்பர் வந்து, கடல் நீரா, நான் இளநீர் தானே கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ நம்ம அருட்தந்தை சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், ஆமாம் ஆமாம், நீங்கள் இளநீர் தான் கொடுத்தீங்க. அது எப்படி வந்தது? மழை நீர்லேருந்து தானே. மழை நீர் தானே நிலத்தடி நீராகுது. அதுலேருந்து தானே மரம் வந்து நீரை எடுத்து இளநீரை உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சது போக நிலத்தடி நீரானது போக அந்த மழை நீர் என்ன ஆகுது, கடலை தான் சென்றடையுது. கடல்ல இருந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாகி அந்த மேக கூட்டங்கள்ல நீர் அணுக்கள் சேர்ந்து கருமேகமாகுது. அந்த கருமேகத்துல குளிர்ந்த காற்று படும் பொழுது மழை பெய்யுது. பிறகு மீண்டும் அதே சுழற்சி. ஆக எல்லாத்துக்கும் மூலம் எது பார்த்தோம்னா அந்த கடல் நீர் தானே. அப்போ அதிக மழை பெய்யும் பொழுது மழை நீர் ஆறாகி தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அது என்ன ஆகுது, தன்னோட மூலம் நோக்கி போகுது அப்படின்னு விளக்குறாங்க நம்ம அருட்தந்தை அவர்கள். அதை போலத்தான் இப்போ இந்த இறைநிலையம் என்ன பண்ணுதான், தன்மாற்றம் ஆகி அந்த தன்மாற்றம் ஆன பிறகு மனிதனா வந்த பிறகு அறிவில் சிறந்த ஒரு சில மனிதர்கள், சிந்தனை ஆற்றல் பெற்ற மனிதர்கள் என்ன பண்றாங்க, தன்னோட மூலத்தை தேடி ஆராய ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த மாதிரி தன்னோட மூலத்தை ஆராய்ந்தவர்கள்ல ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அதை வந்து புரிந்துகிட்டாங்க, மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்தாங்க. அந்த மாதிரி தன்னோட மூலத்தை உணர்ந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டினவங்கள தான் நம்ம மகான்கள்னு சொல்றோம். அந்த மகான்கள்ல முக்கியமானவர் தான் ஆதிசங்கரர். அவரோடது தான் இந்த அத்வைத கோட்பாடு. இப்போ நம்ம அருட்தந்தை அவர்கள் அத்வைதம் துவைதம் பற்றி ஒரு கவியில் என்ன சொல்றாங்கன்னா, கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரமாகும். கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரமாகும். கற்கண்டை கரும்பு ரசம் என்றால் அது கருத்துக்கு அத்வித தத்துவம் போல். கற்கண்டை கரும்பு ரசம் என்றால் அது கருத்துக்கு அத்துவித தத்துவம் போல். கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாய் காட்டுவது துவித நிலை. கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாய் காட்டுவது துவித நிலை. விளக்கம் ஒக்கும். கற்கண்டு கரும்பு ரசம் இரண்டும் போலாம் கடவுளும் மற்ற அனைத்து உருவமும் கருத்துணர்ந்தால். கற்கண்டு கரும்பு ரசம் இரண்டும் போலாம் கடவுளும் மற்ற அனைத்து உருவமும் கருத்துணர்ந்தால்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஒரு பொருளை பார்க்கும்போது அது எதிலிருந்து வந்ததுன்ற மூலத்தை உணர்ந்தா அது அத்வைதம். மூலத்தை தனியாகவும் அதிலிருந்து வரக்கூடிய பொருளை தனியாகவும் பார்த்தா அதுதான் துவைதம்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. இப்போ இந்த கரும்பு ரசம் கல்கண்டு இதுலயே பார்க்கும்போது நமக்கு உருவம், சுவை, மனம், நிறம்னு எவ்வளோ வேறுபாடு இருக்குதானே. அது மட்டும் இல்லாமல் கரும்பு ரசத்திலிருந்து இன்னும் என்னென்ன பொருள் எல்லாம் உருவாக்க முடியும் இல்லைங்களா. மனிதர்கள் வந்து தங்களோட சிந்தனை ஆற்றல் மூலமாகவும் திறமை மூலமாகவும் தன்னோட ஆக்கப்பூர்வமான செயல்கள் மூலமாகவும் எத்தனையோ பொருட்களை வந்து உருவாக்குறாங்க. உணவு வகையிலையும் அந்த மாதிரி உருவாக்குறாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட பொருளை மூலமாக வைத்து உருவாக்கும் போது மனிதர்களுக்கு இந்த அளவுக்கு எல்லாத்தையும் உருவாக்கும் போதுனா அப்போ எல்லாம் வல்ல இறையாற்றல், அந்த பேராற்றல் அது வந்து பேரறிவு கொண்டது இல்லையா. இன்னும் எத்தனை விதமான மனிதர்களையும் உயிரினங்களையும் உருவாக்குது இல்லைங்களா. ஆனால் எல்லாத்துக்குள்ளவும் உயிராகவும் அறிவாகவும் இயங்குவது அந்த இறையாற்றல் தான், அந்த சுத்த வெளி தான். இதை நம்ம தெரிந்து கொள்றது தான் அத்வைதம். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் அதை பற்றி புரிஞ்சுக்கிறோம், அதன் பிறகு தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி உணர்ந்தவங்க தான் மகான்கள். சரி, இப்போ இந்த அத்வைத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அதைய எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதற்கு தான் நம்ம அருட்தந்தை தவ தத்துவ விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க.
நம்ம அதை உணர்வதற்கு நமக்கு பயிற்சிகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த சுத்தவெளியானது பேராற்றல் உடையது. அப்போது நமக்கு ஆற்றல் குறைவு ஏற்படும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நல்ல விழிப்பு நிலையிலிருந்து தவம் பண்ணுறோம், கண்ணாடி பயிற்சி செய்கிறோம். அந்த மாதிரி செய்யும்போது ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள முடியுது. இப்போ கூட நம்ம துரியாதீத தவம் பண்ணோம். அந்த துரியாதீதத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம மனதை அந்த சுத்தவெளி கூட இணைக்கிறோம். அப்போது அந்த சுத்தவெளியோடு இணைக்கும் பொழுது அந்த சுத்தவெளியில் இருக்கக்கூடிய அந்த பேராற்றல், பேரறிவு, அதை நம்மால் அதை கூட ஒரு கனெக்ஷன் கொடுக்கும் பொழுது அதிலிருந்து நம்மக்குள்ளாரும் ஆற்றலை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியுது. அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்குள்ளார வரக்கூடிய ஆற்றல் நல்லா திணிவு பெறுது. அந்த திணிவு பெற்ற ஆற்றலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆறான்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆறாவோட திணிவு அதிகமாக இருக்கும்போது அந்த அந்த ஆறாவே நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது. அது நமக்கு தேவையானதை பெறக்கூடிய அளவுக்கு நம்மளோட வல்லமையை உயர்த்தக்கூடியதாகவும் இருக்குது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி இதனோட விளக்கமெல்லாம் கொடுக்கும் பொழுது எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, அந்த முகவசியம் ஜெகவசியம் கிடைக்கும் அப்படின்னு. அதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நாம் இந்த ஆறாவத்தினு பெற செய்யும் பொழுது தான். இப்போது இந்த ஆறாவது பெற நாம் என்ன செய்யணும், நம்ம மனதை மூலமான இறையோட தொடர்பில் வைக்கணும். அப்போது மனம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரோட படர்க்கை நிலை. உயிருங்கிறது என்ன, இறையாற்றலோட பின்னம். அப்போது அந்த இறைநிலையோட ஒரு பின்னமாக இருக்கக்கூடிய அந்த விண்ணு தான் உயிரினங்களிடம் இயங்குது. இந்த உயிரை தான் ஜீவாத்மான்னு சொல்கிறோம். வெளியில் இருக்கக்கூடிய அந்த இறையாற்றலை பரமாத்மான்னு சொல்கிறோம். அப்போ இது இந்து மத கோட்பாடு. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி செல்லுது இல்லைங்களா, போயிட்டு அந்த பரமாத்மாவோட ஐக்கியமாக முயற்சி செய்யுது இல்லைங்களா, அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, அந்த அத்வைத கோட்பாடு. அதுதான் ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒன்ற முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் அத்வைத கோட்பாடாக இருக்குது. இப்போ நம்ம சுவாமிஜி அவர்கள் ஜீவாத்மா பரமாத்மா பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஆதி என்ற பிரம்மது கடல் போல் ஒன்று, அதிலெழுந்த ஜீவனெல்லாம் அலை போல் ஆகும். ஆதி என்ற பிரம்மம் அது கடல் போல் ஒன்று, அதிலெழுந்த ஜீவனெல்லாம் அலை போலாகும். பேதமுடன் அலைகளது விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு கடல் ஒன்றேனும். பேதமுடன் அலைகளது விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு கடல் ஒன்றேனும் சொல்றாங்க. ஆக இந்த பிரம்மங்கிற பரமாத்மாவிலிருந்து தான் எல்லா உயிர்களும் வந்துள்ளது. வந்த உயிரினங்கள்ல பல கோடி பேதங்கள், அதாவது வித்தியாசம் இருக்குது. ஆனால் எல்லாமே பார்க்கும்போது அந்த பரமாத்மாவிலிருந்து உருவாகி இயங்கி முடிவில் அதனோடவே இணையுது. உருவான போதும் பார்த்தோம்னா இயங்கும் போதும் பல வித்தியாசங்கள், உருவத்தில், குணத்தில், வடிவத்தில், அது உருவான இடத்துல, தோன்றின இடத்துலன்னு பல வேறுபாடுகள் இருக்குது. அதனால தான் துவைதம் என்ன சொல்லுதுன்னா, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்னு சொல்லுது. ஆனால் தோற்ற பொருட்களில் இவ்வளோ வித்தியாசம் இருந்தாலும் பரமாத்மாவை ஜீவாத்மா இதனால் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லுது துவைதம். இரண்டும் வேறு வேறு. பரமாத்மாவை ஜீவாத்மாங்க வணங்க தான் முடியணும், வணங்க தான் செய்யணும். தன்னோட குறைகளையும் கஷ்டங்களையும் நீக்குவதற்காக பரமாத்மாவை சரணடையணும், வழிபடணும், சடங்கு முறைகளை பின்பற்றணும் சொல்கிறது துவைதம். ஜீவாத்மா பரமாத்மாவாக மாற முடியாதுன்னு சொல்லுது இந்த துவைதம், மத்துவரோட துவைதம். ஆனால் நம்ம அருட்தந்தை என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி கடலே அலையாக இருக்குதோ அது போலவே தோற்ற பொருட்களுக்கு உள்ளேயும் மூலம் அந்த தோற்ற பொருட்களுக்கு உள்ள அதனோட மூலம் இருக்குது அப்படின்னு விளக்குறாங்க. அந்த கவியில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாதமிடும் பல கோடி அலைகளோடும் வழுவாது நிறைந்து நின்று முடிவில் தன்னுள் நீதமுடன் ஐக்கியம் கொள் தன்மை போல் நிலையற்ற ஜீவாத்மா பரமாய் ஒன்றும்னு சொல்கிறாங்க. அப்போது நீதமுடன் ஐக்கியம் கொள் தன்மை போல்
நிலையற்ற ஜீவாத்மா பரமாய் ஒன்றும்னு சொல்றாங்க. அப்போ என்னதான் பல உயிரினங்கள் மனிதர்களிடம் பல கோடி வித்தியாசங்கள் இருந்தாலும் முடிவுல எல்லாமே மூலத்தை நோக்கித்தான் செல்லும். எல்லா தோற்ற பொருட்களும் அணுக்களின் கூட்டு. அதனால முடிவில் அந்த என்ன ஆகும், அந்த அணுக்கள் பிரிந்து அது அதனோட மூலத்தோட இணைந்து விடும்னு விளக்குறாங்க. அப்போ எல்லா பொருட்களுக்குள்ளும் அது உருவான அல்லது இயங்குற இடத்துக்கு ஏற்ப வேறு வேறு பெயர்களோட அழைக்கப்படுது. இப்போ நம்ம அந்த கற்கண்டு கரும்பு ரசம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கரும்பு ரசத்துல தான் சர்க்கரை எடுக்கிறாங்க, நாட்டு சர்க்கரை எடுக்கிறாங்க, கல்கண்டு எடுக்கிறாங்க, அந்த மாதிரி பல பொருட்கள் வருது. அதே மாதிரி தான் மனிதர்களும் வந்து இயங்க அந்த சாரி அந்த இயற்கையானது அது இருக்கக்கூடிய அது இயங்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ப வேற வேற பெயரோட அழைக்கப்படுது. உதாரணத்துக்கு சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, தண்ணி எடுத்துக்கிறாங்க. நம்ம முதலையும் பார்த்தோம், இளநீருக்கு அந்த தண்ணியை தான் உதாரணமா கொடுத்தாங்க. இன்னொரு கவியில சுவாமிஜி என்ன சொல்றாங்க, நீர் வானில் சஞ்சரிக்க மேகம் என்போம், நீர் வானில் சஞ்சரிக்க மேகம் என்போம், நிலம் மீது விழும்போது மழை என்போம், நிலம் மீது விழும்போது மழை என்போம், பார் மீது அதனையே இடத்துக்கு ஏற்ப பல பெயரால் அழைக்கின்றோம், பார் மீது அதனையே இடத்துக்கு ஏற்ப பல பெயரால் அழைக்கின்றோம், பழங்களூடே சீர்பெற்ற சாறு என்போம், பழங்களூடே சீர்பெற்ற சாறு என்போம். அதேபோல் ஆதிசக்தியதன் பரிணாம சிறப்பு ஒக்க பேர் வைத்து அழைக்கின்றது அறிவு, அல்லால் பேதமில்லை அணு அண்டம் பிண்டம் ஒன்றே. ஆதிசக்தியதன் பரிணாம சிறப்பு ஒக்க பேர் வைத்து அழைக்கின்றது அறிவு, அல்லால் பேதமில்லை அணு அண்டம் பிண்டம் ஒன்றேன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, அந்த தண்ணியை வந்து முதல்ல என்ன சொல்றோம், மேகம்னு சொல்றோம். அந்த மேகம் வந்து மழை நிலத்துக்கு விழும்போது அந்த மேகத்துல இருக்கக்கூடிய நீர் அணுக்கள் பிரிஞ்சு அது நிலத்துல விழும்போது அதுக்கு வந்து மழைன்னு சொல்றோம். அந்த மழை நீரை பார்க்கும்போது நிலத்துல என்னென்ன பேர் பாருங்க, ஒரு இடத்துல வந்து அதுக்கு ஏரின்னு சொல்றோம், ஒரு இடத்துல குளம்னு சொல்றோம், ஒரு இடத்துல ஆறுன்னு சொல்றோம், இன்னொரு இடத்துல ஓடைன்னு சொல்றோம், இன்னொரு இடத்துல சுனை நீர்னு சொல்றோம். அப்போ அந்த இடத்துக்கு ஏற்ப அந்த நீருக்கு வந்து பல பேர் சொல்றோம் நம்ம. அந்த மாதிரி பழங்கள்ல அதே நீர் வரும்போது அதை வந்து சாறுன்னு சொல்றாங்க, ஜூஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த ஆதிசக்தியோட பரிணாம சிறப்புக்கு ஏற்ப அந்த நம்மோட அறிவு வந்து அதுக்கு பல பேர் சொல்லுது. ஆனா என்னதான் பேர் சொன்னாலும் அதுல வித்தியாசம் கிடையாது. முடிவில் இது எல்லாமே அணு அண்டம் பிண்டம் எல்லாமே ஒன்றாக தான் இருக்குது. அண்டம்னா இந்த உலகம், பிண்டம்ன்றது நம்மோட உடலை குறிக்கக்கூடியது இல்லையா? அப்போ எல்லாமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை விட எளிமையா யாராலாம் விளக்க முடியுமா பாருங்க. அப்போ அந்த நீர் வந்து எப்படி அதுக்கான பேர் மாறுதோ அதை போலத்தான் மனிதர்கள்கிட்டையும் பார்த்தோம்னா பல பேருக்கு பல குணங்கள், பல விதமான செயல்ல ஈடுபடுறாங்க. அவங்களோட இயல்பும் குணமும் மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த குணத்தோட மாறுபாடுக்கு ஏற்ப அவங்களோட செயல்பாடும் வேற வேறவா இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க வாழக்கூடிய இருக்கக்கூடிய அவங்க செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ப அவங்களுக்கு வினைப்பதிவுகளும் அதிகமாயிட்டுக்கும் இல்லை குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அந்த வினைப்பதிவுகளோட தாக்கத்துக்கு ஏற்ப அந்த பரமாத்மாவை நோக்கி அவங்களோட அந்த ஜீவாத்மாவோட பயணம் அப்படின்னு சொல்றது கூடவோ குறையவோ செய்யும். பெரும்பாலும் கூட தான் செய்யும். ஏன்னா மனிதனாக வந்த பிறகு மயக்க நிலையில மனிதன் என்ன பண்றான், அந்த தன்னோட பதிவுகளை அதிகமாக்கிக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அதுல விழிப்பு நிலை பெற்று பதிவை குறைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் பொழுதும் அந்த தான் தனது அப்படிங்கிறது அப்பப்போ எழுச்சி பெறும். அப்போ அந்த எழுச்சி பெறும்போது விழிப்பு நிலையில இருந்து அவங்க வந்து அறிவை சீரான நிலையில கொண்டு போனாங்கன்னா அந்த பதிவு குறைவதற்கு வாய்ப்பு. ஆனா பெரும்பாலான மனிதர்கள் அந்த மாதிரி செய்யறது கிடையாது. அப்போ மனிதர்கள் கிட்ட பார்க்கும்போது எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? உருவத்துல, குணத்துல, செயல்ல, அவங்க வாழக்கூடிய இடத்துல, அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில அப்படி பல வேறு வித்தியாசங்கள். அப்போ ஏன் இந்த மாதிரியான வித்தியாசங்கள், நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து சுவாமிஜி வந்து 16 காரணங்களை சொல்றாங்க. அந்த
16 காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம்னு 16 காரணங்களால மனிதர்கள்கிட்ட பலவேறு வேறுபாடுகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த காரணங்களால மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகுதியிலையும் மாற்றம் ஏற்படுதாம். இந்த 16 காரணங்கள் மூலமாக மனிதர்கள் பெறக்கூடிய தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அது 7 தகுதியா வருதுன்னு நமக்கு நம்ம அருட்தந்தை விளக்கியிருக்காங்க. அந்த தகுதிகள் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். ஆக இந்த 7 தகுதிகள் தான் எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும். அந்த 7 தகுதிகள் வருவதற்கு 16 காரணங்கள் இருக்குது. அப்போ இந்த 7 தகுதிகளை வச்சுட்டு மனிதன் எந்த அளவுக்கு நல்ல காரியங்களை ஈடுபடுறானோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை சுகமும் வினைப்பதிவுகள் குறைவதற்கும் வாய்ப்பு. ஆனால் மாறான செயல்களில் ஈடுபடுவதற்கும் இதுவே காரணமாக இருக்குது. ஒரு சிலர் பார்த்தோம்னா அந்த உடல் வலிவு மூலமாக இல்லை செல்வம், அதிகார பலம் அதன் மூலமாக நல்லது செய்யும்போது நல்ல பதிவுகள், அதுவே மாறான செயல்கள் செய்கிறாங்கம்மா, அப்போது அவங்களுக்கு பதிவுகள் அதிகமாகும்போது அப்போது அந்த பரமாத்மாவை நோக்கி செல்லக்கூடிய பயணத்தோட நீளம் அதிகமாகினே போகுது. இப்போ அறிவின் உயர்வுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல முறையில் ஈடுபடுறாங்க, சிந்தனை ஆற்றலை வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னேறி செல்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி முன்னேறும் பொழுது எப்பவுமே நமக்குமே தெரியும் இல்லைங்களா, இந்த ஆன்மீகத்தில் நம்ம முன்னேறும் போது என்ன ஆகும், இந்த 5 புலன்களோட தூண்டுதல் நிறைய இருக்கும். இப்போ அந்த 5 புலன்களோட தூண்டுதல்ல இருந்து நம்ம விடுபடணும், அறிவை ஓர்மை நிலையில நிலைநிறுத்தணும்னா அதுக்கு தான் நமக்கு சுவாமிஜி பஞ்சேந்திரிய தவத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு குருவோட துணையோட ஆன்மீகத்துல முன்னேறது தான் சிறந்ததா இருக்கும். அப்படி இல்லாம ஏன்னா இந்த மக்கள் வாழறக்கூடிய அந்த 16 காரணங்கள்ல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நீதி நூல்களை படிப்பாங்க, பக்தி இலக்கியத்துல படிச்சு அதுல தன்னை மேம்படுத்தி கொள்ளலான்னு முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி முயற்சி செய்யும் பொழுது ஒரு சிலருக்கு அதுல அந்த முயற்சியில வெற்றி பெறுவதுன்றது வாய்ப்பு இல்லாம போயிடும். ஆனா ஒரு குருவோட துணையோட அவங்க முயற்சி செஞ்சாங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அப்போ பல தத்துவங்களை அவங்க எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இப்போ ஆன்மா, பிரம்மம், இறைநிலை, காந்தம் இதனை பற்றின தெளிவெல்லாம் கிடைக்கும். இதுலயே பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு சிலருக்கு பார்க்கும்போது ஒரு சில நிகழ்ச்சிகள் மூலமா கூட தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் தன்னோட வாழ்க்கையில நாம என்ன சாதிச்சோம், எந்த அளவுக்கு அற வாழ்க்கை வாழறோம், ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு நம்ம உயர்றோன்ற கேள்விகளை எழுப்பி அதன் மூலம் தெளிவு பெறும்போது மக்களுக்கு இந்த விளக்கங்கள்லாம் கிடைக்கும். இந்த அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் போன்ற விளக்கங்களை புரிஞ்சுக்கிறது எளிமையா இருக்கும். நம்ம தமிழ் நூல்கள்ல பார்க்கும்போது நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லைங்களா, சிவனே ஜீவனாய் இருப்பரே அப்படின்னு சைவ சித்தாந்தத்துல சொல்றாங்க. அப்போ சைவ சித்தாந்தம்னு பார்க்கும்போது அந்த சைவ சித்தாந்தம்ன்ற தத்துவ நெறியில் வழக்கு தான் தமிழ் நூல்ல இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த சைவ சித்தாந்தம்ன்றது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்றாரு அறிஞர் ஜி.யு. போப். சைவ சித்தாந்தம்ன்றது சொல் திருமூலர் அவர்களோட திருமந்திரத்திலேயே இருக்குதாம். அப்படி பார்க்கும்போது இந்த சைவ சித்தாந்தம்ன்றது மிக 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 பழமையான விளக்கம், ஆன்மீக மதிப்பு அதிகமா இருக்கிறதாக இருக்குதுன்னு சொல்றாரு ஜி.யு. போப். மேலும் அவங்க சொல்லும்போது சைவ சித்தாந்தம்ன்றது தமிழினத்துக்கே உரியது, தமிழர்களுக்கே உரிய ஒரு சமய கோட்பாடுன்னு சொல்றாரு. இந்த சித்தாந்தமும் அத்வைத கோட்பாடும் இணைஞ்சுதான் இருக்குது. அப்போ சைவ சித்தாந்தத்துல பார்க்கும்போது இறைநிலை, அதனோட பின்னம், இறைநிலையோட இயக்கம் இதையெல்லாம் விளக்குது. இறைநிலையை பதினும், அதனோட பின்னத்தை பசுன்னும், அதனோட இயக்கத்தை பாசம்னு விளக்குது சைவ சித்தாந்தம். அப்போ ஆன்மாவோட சிறப்பையும் அதனோட மதிப்பையும்
உணர்த்தக்கூடிய சொல் தான் சித்தம்ன்ற சொல். இந்த சித்தம்ன்றது இறைநிலையோட தன்மாற்றமாக உள்ளது. நமக்கு தெரியும் இல்லையா, சித்து அப்படின்றது என்னன்னா உயிரை குறிக்கக்கூடியது. அந்த உயிர் அப்படின்றது இறைநிலையிலிருந்து வந்தது. இப்போ இந்த சித்தம் தான் மனதுக்கு மூலம், அதுதான் முடிவாகவும் இருக்குது. அப்போ உயிருணர்வு பெற்று பிரம்மத்தை அறிவது சித்தாந்தம். அத்வைதம் துவைதம்ன்றது வேதாந்தத்தில் இருக்குது. வேதாந்தம் சித்தாந்தம் ரெண்டுமே பார்க்கும்போது இறைநிலை தெளிவு, வாழ்க்கை தெளிவு, இதையெல்லாம் வலியுறுத்துறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவற்றோட தெளிவை கொண்டு நம்ம உள்ளதை உணர்ந்து அல்லதை விடுத்து நல்லதை செய்து இயற்கை உணர்ந்து நம்மை மேம்பட வைக்கும் மார்க்கம்னு விளங்கி கொள்ள முடியுது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலில் சொல்லுவார், தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வேதாந்த கருத்துக்கள் உபநிஷத்துல இருந்து எடுத்தது. அப்போ அந்த கருத்துக்களை சொல்லிட்டு வரும்போது சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இறைநிலை அந்த தத்துவ விளக்கங்கள்ல இடையில துண்டுபட்டு இருக்கும். எப்படி ஒரு தாய் பூ கட்டும் பொழுது ஏதாவது வேலையை இழந்து போனால் அங்கே இருக்க குழந்தையும் அதை முயற்சி செய்கிறேன்னு அந்த நூலை சிக்காக்கிட்டா அதை பிரிக்க முடியாமல் தாய் அங்கங்கே கட் பண்ணிடுவாங்கன்னு. அந்த மாதிரி வேதாந்த கோட்பாடுகளில் ஒரு தொடர்பு இல்லாமல் இடையில அங்கங்கே ஒரு சில இடங்களில் தொடர்பு விட்டு போயிருக்கும். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் அந்த தொடர்பு தொடர்ந்து இருக்குது. அப்படின்றதால தான் கண்ணதாசன் அவர்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக சைவம் சித்தாந்தமாக இருக்கட்டும், வேதாந்தமாக இருக்கட்டும், எல்லாமே மக்களை மேம்படுத்துவதற்காக வந்த கோட்பாடுகள் தான். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நாமே மேம்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த உரையை எனக்கு உருவாக்க உதவிய குருவுக்கு எம்முடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். செவிமடுத்த அனைத்து அன்பர்களுக்கும், வாய்ப்பளித்த அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.